இன்றைக்கு ஆண்டவர் உனக்காக அழுகிறார். எல்லாருக்கும் ஆண்டவர் 2 வாய்ப்பை தருவார். பேதுருக்கு 2 வாய்ப்பை கொடுத்தார். பேதுரு 2வது வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டார். ஆனால் யூதாசுக்கும் 2 வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது. யூதாஸ் 2வது வாய்ப்பை பயன்படுத்த தெரியாமல் தற்கொலை பண்ணி மரித்து விட்டான். இன்னைக்கு உனக்கும் எனக்கும் கிடைக்கிற 2வது வாய்ப்பை நம்ம மறுதலிக்கிறோம். உன் ஃப்ரெண்ட் சொல்லுவான், டேய் இப்பவுமே நீ ரட்சிக்கப்பட்டு என்னடா பண்ண போற, இப்ப என்ஜாய் பண்ணுண்டா. கூட இருக்கிறன்னு சொல்லுவான், ஏலே பேசிட்டு இருக்காரு பாரு, அவரே நல்ல பாவத்தெல்லாம் செஞ்சுட்டு சந்தோஷமா பண்ணிட்டு இப்ப ஏசு ஏசுன்னு கத்துறார். தம்பி தங்கச்சி அப்படி கிடையாது. அன்னைக்கு கஞ்சா அடிச்சதுனால, அன்னைக்கு ஊசி போட்டு போதை மாத்திரை போட்டதுனால, அன்னைக்கு நான் பண்ணதுக்கு பாவத்திற்கு விளைவு இன்னைக்கும் என் சரீரத்தில் நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். நீ பாவத்தை செஞ்சுட்டு தப்பிச்சிட முடியாதுன்னு. நீ தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் உன்னை கெடுப்பார். ஒரு தம்பி என்ன சொன்ன, அண்ணே நீங்க சொல்றீங்க கரூர்ல இருந்து ஒரு பையன், நீங்க எல்லா பாவத்தையும் செஞ்சுட்டு நல்ல பிள்ளையா மாறிட்டீங்க, நாங்க செய்யவே ஆரம்பிக்கலையே, நல்லது கெட்டதை பார்த்துட்டு மாறோம் அப்படிங்கிறான். நான் சொன்னேன், நல்லதையும் பார்க்க வேண்டாம் கெட்டதையும் பார்க்க வேண்டாம். இன்னைக்கு எனக்கு 25 வயசு தங்கச்சி தம்பி, ஆனா என் சரீரத்தில் இருக்கிற பலன் 35 வயசு வாலிபனுக்கு உண்டான பலன் தான் என்கிட்ட இருக்கு. 10 வருஷம் பலனை இழந்துட்டேன். பாவத்தை செஞ்சுட்டாங்க வந்துடுதானே. நீங்க எல்லா பாவத்தையும் நீங்க செஞ்சுட்டு நீங்க இப்ப நல்லவரை போல பேசிட்டு இருக்கிறீங்க. நான் நல்லவன்னு சொல்லவே இல்லையே. நல்லவனை போல நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க. நாங்க பாவத்துக்குள்ள போக விட மாட்டேங்கீங்களே. தம்பி தங்கச்சி, பாவத்தை செஞ்சுட்டு வந்துடலாம், ஆனா அதுக்கடுத்து இந்த சரீரத்துல மாம்சத்திற்கு என்று விதைத்தால் அழிவு. ஒவ்வொரு பார்ட்ஸும் பாதிக்கப்படுகிறது. பார்த்து பார்த்து அழணும். சும்மா கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது சும்மா கிடையாதுப்பா. நீ புரிஞ்சுக்கோடா தம்பி, புரிஞ்சுக்கோ தங்கச்சி. உன் ஸ்தானத்திற்கு நீ திரும்பி வரணும். அன்னைக்கு இந்த உலகம் இப்படி பாவம் நிறைந்த உலகமா மாறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் தன்னுடைய ஸ்தானத்தை இழந்தார்கள்.